பாரமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஏகாம்பரம் இங்க வாடா. டேய் வாடாண்ணா. ஆமா, இந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்டயாவது கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. ஒருத்தர்ட்டையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லல, நானும் பரவாயில்ல. இந்தா குடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான் 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான். சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சு. நீ நடந்து காட்டு. ஓல்டான் ஓல்டான், இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதடா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கி. ஐயோ, அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன். நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குதே. அம்மா, ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? நிறுத்துங்க அத்தை. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் என்ன உப்பும் காரமும்? நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏடா மண்டு, நீ ஏடா உட்கார்ந்துருக்க? போடா, அவளோட எழுந்துட்டு விழிக்கிறான். அம்மா, வயத்தை பசிக்குதே, இப்ப என்னம்மா பண்றது? அழாதேம்மா, என்ன செய்யறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யணும்? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட, ஏதோ நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ற நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? என்ன காசிக்கு போன மனுஷன் வரட்டும், அந்த ராட்சசி வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேலை பாக்குறேன். ஆமா, நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார். விரட்ட மாட்டாரு. அட நீ ஒண்ணு, நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு. ஆனா ஒண்ணு, உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன, உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு. என்ன சொல்ற? இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி அப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுறேன்? இப்ப நீயா போனவன் எங்க ஆறு மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போவேன். போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்ற நீலா, நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன். அத்தை, அன்னைக்கு அவர்தான். ஓல்டன், அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகா தூளையும் உப்பையும் அள்ளி போட்டேன், இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத. நீ வா. ஆமா ஆமா, இவன் எதைத்தான் செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அதை யாரோ வந்திருக்கிறா போல இருக்கு. வா வா.